2026ஆம் ஆண்டு மிகச்சிறந்த வருஷம் ரிஷபராசிக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது அப்படின்னா, சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ரிஷபத்துக்கு லாபத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த ஆண்டு இந்த லாபத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ தொழில் ரீதியாக இவர்களுக்கு ஒரு பெரிய லாபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வளத்தை குறிக்கக்கூடியவனே அந்த சனி பகவான் தான். அவர் லாபத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல தொழில் வளம் பெருகும். இப்போ இவாளுக்கு ஒரு சந்தேகம் வருது, 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரே, எனக்கு வேலையில் நெருக்கடி இருக்கே அப்படின்னா, அந்த நெருக்கடி இருக்கும், அது மறுக்க முடியாது. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டார்கெட் அதிகம் அச்சீவ் பண்ணி காட்ட வேண்டியிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ப்ரமோஷன் கிடைக்கும். எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். இன்னொரு சிறந்த விஷயம், தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறது. அப்போ நல்ல விசேஷம், ரொம்ப தன சிறப்பு மிக்க ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. நல்ல வருமானம் வருது. ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதவாளுக்கு அந்த புத்திரகாரகனுடைய அனுக்கிரகம் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இவர்களுக்கு வந்து முக வசீகரம், ஒரு அழகு பெட்டகமாக அவர்கள் இருக்க போகிறார்கள். தன்னை ரொம்ப ஒரு வசீகரமாக காட்டிக்கொள்ளக்கூடியது, ஒரு நல்ல அவுட்ஃபிட்ஸ் அணியிறது, இது எல்லாமே ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னா, படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம உதாரண ஜோதிடர் சொல்கிற மாதிரி, கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக அப்படின்னார் பாருங்க வள்ளுவர். நீங்கள் எப்படி படிச்சியோ அது மாதிரி வாழ்ந்து காட்டினார். இப்போது இவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எஜுகேஷன் விஷயம், இந்த ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஆனால் அந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி தேக ஆரோக்கியத்திலும் இவர்கள் அதிக அக்கறை செலுத்தணும். சகோதரனோட பல கருத்து மாறுபாடுகள் வரும். இந்த ஆண்டு 8ல் செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கார். சொத்து சம்பந்தமாக, பூர்வீக சொத்து சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். சண்டைகள் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும். முதலே நம்ம ராமலிங்க ஐயா அதை குறிப்பிட்டு சொன்னாங்க, சகோதர உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய சண்டைகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்த்து கொண்டால் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும். யாரை வழிபடணும், யாரை வழிபட்டால் இவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் வரும் அப்படின்னு சொன்னால், பிரத்தியங்கரா தேவியை இந்த ஆண்டு வழிபடணும். மிகச்சிறந்த பலன்களை பெறலாம்.